கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. வேதா ஆண்டி, ஆண்டி உள்ள வரலாமா? அஞ்சலியா? அஞ்சு வா உள்ள வா. இந்த வரேன் ஆண்டி. ஆண்டி சொல்ல அஞ்சு. என்னம்மா? ஆண்டி அது வந்து ஆஃபீஸில் வந்து மாறன் வந்திருக்காரு. எது டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட சைன் வாங்கணுமாம்மா. அதான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வர சொல்லலாமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஆண்டி. அவரை வர சொல்லட்டுமா இல்லை? அட ஆமாம், கோபாலில் வரேன்னு சொல்லியிருந்தாரு. மாறன் வந்திருக்காங்களோ? சரி ஓகே, மாறன் வர சொல்லுங்கள். சரிங்க ஆண்டி, இந்த இப்போ சொல்கிறேன். சரி அஞ்சு. மாறன் வெற்றியோட ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆமாம், அன்றைக்கி நம்ம பார்த்து பேசுவோம். சரி இப்போ பார்த்து பேசுகிறோம். அட சிவா கால் பண்ணுறாரு. இவரை நான் சைட்டுக்குள்ள அனுப்புறேன். சைட்டை விசிட் பண்ணிட்டாரு போல இருக்கேன். சரி என்னன்னு கேட்போம். ஹலோ சிவா சொல்லுங்க. வேதா, நான் இப்போ சைட்டில் தான் இருக்கேன். சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாரு. சைட்டோட இமேஜஸ், அப்புறம் சைட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறியா? நான் லைனில் இருக்கேன். வாங்க. இந்த வரேன் அஞ்சலி. ஓகே சிவா, அப்படியே லைனில் இருங்க, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி வேதா. ஆண்டி ஆண்டி மாறன் வந்துட்டாங்க. சிவா ப்ரொப்ரைட்டர் கிட்ட டீட்டெயில்ஸாக பேசிட்டீங்களா? அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியராக இருக்கா? எல்லாம் லீகலாக தானே இருக்கா? எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சிவா 1 செகண்ட். அஞ்சலி டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுட்டு போக சொல்லுமா, நான் பார்த்து சைன் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லு. சரிங்க ஆண்டி. மாறன் ஆண்டி. ஓகே அஞ்சலி, மேடம் பிஸியாக இருக்காங்கன்னு தெரியுது. சரி நான் டாக்குமெண்ட் இங்கே வச்சுட்டு போகிறேன். கொஞ்சம் ஞாபகமாக சைன் மட்டும் வாங்கி வைங்க. கண்டிப்பாக மாறன், நான் சைன் வாங்கி வைக்கிறேன், நீங்கள் வச்சுட்டு போங்க. ஓகே அஞ்சலி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நானும் வெளியில தான் வரேன். சிவா இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கேன். இருந்தாலும் நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம் வேதா, நான் இங்கே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் உனக்கும் சென்ட் பண்ணிவிட்டேன். ஆண்டி டாக்குமெண்ட் இங்கே வச்சுட்டு போகட்டுமா? சரி ஆண்டி, பெட் மேலே வச்சிரு. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக சைன் பண்ணி தரேன். அப்புறமா வந்து எடுத்துக்க சொல்லு. சரிங்க ஆண்டி. வேதா, நான் எல்லாமே பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன். எனக்கு எந்த டவுட்ஸும் இல்லை, எல்லாமே கிளியராக இருக்கு, எல்லாமே லீகலாக தான் இருக்கு. இதில் எந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஒர்க் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் வேதா. சிவா உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு படுதில்ல? அப்போ ஓகே, நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களா? டேட்டு ஒரு 2-3 டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேம்மா. சரி நான் நேரில் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஓகே சிவா வாங்க. சரி வேதா, நான் வச்சிடறேன். ஓகே சிவா செக் பண்ணிட்டார்ல? சிவா செக் பண்ணிட்டாலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அவர் வந்து டேட்டை சொல்லட்டும், சொன்னதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அட டாக்குமெண்ட்டில் சைன் கேட்டாங்களா? சிவா கிட்ட பேசுனது இவங்களை பார்க்க வேண்டிட்டேன். சரி ஓகே, ஆஃபீஸில் தான் இருக்க மாறேன், பார்த்துப்போம். ஓகே அப்புறம் பார்ப்போம். ஓகே அஞ்சலி, தேங்க்ஸுங்க. வெற்றி இருப்பான்னு நினச்சேன், ஆனால் வெற்றி இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன மாறேன், நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன்? ஆண்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு போனது ஒரு ஹெல்ப்புங்களா? இல்லைங்க, கேட்டதும் வந்து கூட்டிகிட்டு போனீங்களா? அங்கே இருக்கு போங்கன்னு நீங்கள் சொல்லாமல் உடனே வந்தீங்களா? அது ஒரு ஹெல்ப் தானுங்க. ஆமாங்க, ரொம்ப பெரிய ஹெல்ப் தான். ஆமாம், இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேனே. சார் எனக்கு என்ன தருவீங்க? கேட்டுங்க, என்ன தருவேணும்? அஞ்சலிக்கு என்ன வேணும்னு கேளுங்க, எது வந்தாலும் கண்டிப்பாக தருவேன். அப்படியா? அப்போ நீரை வரும்போது கேட்குறேன், அப்போ இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருங்க. அப்போ இப்போ கேட்க மாட்டீங்களா? அதான் சொன்னேன், நீரை வரட்டும், அப்போ கண்டிப்பாக கேட்குறேன். இப்போ அந்த நேரம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி அஞ்சலி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. சரிங்க மாறன், பார்த்து பத்திரமா கிளம்புங்க. அம்மா இப்போ இங்கே ஆஃபீஸ்க்கு போகிறீங்க? இல்லைம்மா, ஆஃபீஸ் டைம் எப்பயும் முடிஞ்சிச்சு. சரி ஆண்டி கிட்ட டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கணும், அதை வாங்கிட்டு போயிட்டா நாளைக்கு அந்த வேலையை முடிச்சிடலாமே நினச்சேன். ஓகே, நாளைக்கு மார்னிங் வந்து ஆண்டி கிட்ட டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் தான் போகிறேன். ரூமுக்கா? மாறன், என்ன கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே? எது வேணாலும் கேட்கலாம், தப்பாலாம் நினைக்க மாட்டேன், கேளுங்க. இல்லை, நீங்கள் எதுக்காக தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறீங்க? அதான் வெற்றி மாமா அவங்க ஃப்ரெண்டு சக்தியானால இங்கே இருக்காங்களா, நீங்களும் அவங்க கூடவே இங்கே இருக்கலாம்ல? நல்லா தான் இருக்கும், சொல்ல வேண்டியவங்க இப்போ தான் சொல்லியிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனாலும் வேண்டாமா, நான் தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. அதனால தனியாக இருக்கேன். பரவாயில்ல, பார்த்துக்கிறேன். நீங்கள் கேட்டதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயோ மாறன், நான் ஒன்று சும்மாலாம் கேட்கணும், சீரியஸாக தான் கேட்குறேன். சீரியஸானா? புரியல. இல்லை, நீங்கள் வெளியில் ஸ்டே பண்ணால் எப்பயாச்சும் ஒரு
டைம் தானே உங்களை மீட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுவே நீங்கள் இந்த வெற்றி மாமா கூட இருந்தா தினமும் பார்க்கலாம்ல. ஓ, என்ன சொன்னீங்க? அதை சொன்னேன், இங்கே இருந்தா தினமும் பார்க்கலாம்ல. மறுபடியும் சொல்லுங்க. பக்கத்தில் இருந்தா தினமும் பார்த்துக்கலாம்ல. என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். என்னவளே என்னவளே நரதம் முடி வச்ச சேல முத்தடத்தம் துண்டுதடி ஆள வடல பொண்ணு நொனி நாக்கு வெத்தலையாலே செவந்திருக்கு. வேப்ப மரத்து கிளி மூக்கு வெத்தலை போட்டா செவந்திருக்கு. அஞ்சலி, உங்ககிட்ட சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக சொல்லலாம். சொல்லுங்க. அது அஞ்சு, அது வந்து அஞ்சலி, அக்கா, அக்கா. அஞ்சு ஏதாவது பார்த்துருப்பாங்களோ? அக்காதாம்மா, அக்காவே தான், உன்னோட அக்கா தான். இரு, நான் அப்புறம் வந்து கவனிக்கிறேன். மிஸ்டர் மாறன், மாறன் சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அது வேதாண்டியை பார்த்து டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமாக்கா, அவரு ஆன்டி பார்த்து டாக்குமெண்ட்ல சைன் வாங்க தான் வந்தாரு. ஓ அப்படியா? நீங்க நல்லதை பார்த்தா நீங்க வேற ஆன்டியை பார்த்து டாக்குமெண்ட்ல சைன் வாங்க வந்த மாதிரி இல்லையே, நீங்க வேற எங்க சைன் போடுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இருந்தது. ஓஹோ, இதையும் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இன்டைரக்டா கேட்குறாங்க. இல்லைங்க மாலினி, அது வந்து அக்கா, அவர் வேதாண்டியை தான் பார்க்க வந்தாங்க. வேதாண்டி பிஸியா இருக்காங்க, அதான் என்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். மாதிரி நீங்க கிளம்புங்க, ரூமுக்கு போகணும்னு சொன்னீங்களா, டைம் வேற ஆயிடுச்சுல, நீங்க போங்க. ஆமாங்க, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ, இங்க ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், கிளம்புறேன் என்ன அர்த்தம்? ஏய், நீ இப்போ எதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்ப சொல்ற? ஐயோ அக்கா, அவருக்கு அப்பவே டைம் ஆயிடுச்சாம்மா, ரூமுக்கு போகணும்ல. போட்டும் விடுக்கா, எது வந்தாலும் நான் உனக்கு பதில் சொல்றேன். மாறன் சொல்றேன்ல, கிளம்புங்க, போங்க மாறன், நான் சமாளிச்சுக்கிறேன். ஏய், அது எப்படி உன்னை மாட்டி விட்டுட்டு போறது? அதெல்லாம் நல்லா இருக்காது. பரவாயில்ல, அவங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். பாரு, அவ்வளோது இல்லை. சரி மாறன், நீங்க ரூமுக்கு போங்க, இன்னொரு நாள் கேள்வி கேட்குறேன். இப்போ என் தங்கச்சிக்கிட்ட மட்டும் கேட்குறேன், நீங்க போங்க. இல்லைங்க மாலினி, அஞ்சு என்ன பண்ணா? அவங்க எதுவும் பண்ணலாம், எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நானே சொல்றேன். ஹலோ மாறன், அஞ்சலி என்னோட தங்கச்சிங்க, அவளை நான் எதுவும் பண்ணிட மாட்டேன், பயப்படாதீங்க, தைரியமாக கிளம்புங்க. அப்புறமா அவ என்ன நடந்தது உங்ககிட்ட சொல்லுவான். நீங்க கிளம்புங்க. நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன் அக்கா கிட்ட, நீங்க கிளம்புங்க. பேசிட்டு கால் பண்ணு, கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லு என்ன நடந்ததுன்னு. மாலினி, அவங்க பேரில் எந்த தப்பும். டேய் அப்பா சாமி, முடியலப்பா, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சார் கிளம்புங்க சார், எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் சீனே வேற மாதிரி ஆயிடும், அதுக்கு தான் சொல்கிறேன், கிளம்புங்க சார். ஐயோ கதற பார்க்குறவனே, இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? அக்கா, அக்காதாம்மா, அக்காவே தான். மேடம் கொஞ்சம் ரூமுக்கு வாங்க, இங்கே நின்று பேசினா சரிப்பட்டு வராது, ரூமுக்கு வாடி, சீக்கிரம் வா. உலகினில் உனக்கென நானும் ஓர் உறவென எனக்கென நீயும் அழகாய் போட்டிடும் என் வானமாய் நீயே தெரிந்தாயே. ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. அபிமா, அபி, ஏய் இப்போ என்ன நடந்துச்சு? எதுக்குள்ளே இப்படி அழுதுட்டு இருக்கான்? என்ன நடந்துருச்சா? நீ கொஞ்ச நேரத்தில் எல்லாமே போட்டு உடைச்சிருப்பதானே, அப்படி மட்டும் நீ எல்லாத்தையும் சொல்லியிருந்தா அவ்வளோதான், நீ என்னாலும் பார்த்துக்க கூட முடியாது. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஏண்டி அதுக்காக நீ அடி வாங்குறதையும் திட்டு வாங்குறதையும் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா? வெற்றி, நீ வேடிக்கை பார்க்குறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது.
ஆனா அவசரப்படாத. அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். டேய் அவள் சொல்கிறதும் கரெக்டு தானடா. எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு தோணுது விட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. வேதாம்மா பற்றி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல வேதாம்மாவை உங்கள் லவ்வுக்கு சம்மதிக்க வைங்க. அப்புறமா நீ லவ் பண்ணுறங்கிறத வேதாம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பாரு. இப்போ எதுக்கும் அவசரப்படாத. அபிக்குட்டி சொல்கிறது நல்லது தான். அண்ணா நீங்கள் என்ன நான் புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வரும்போது பார்த்தீங்களா அத்தை எப்படி அபி திட்டிகிட்டு இருந்தாங்கன்னு. திட்டுறது மட்டும் இல்லை, நீ வரத்துக்கு முன்னாடி அபி அந்த அடி அடிச்சிட்டு இருந்தாங்க. டேய் காதல்னு வந்துட்டு இதெல்லாம் சகஜம்டா. சரி நீ சொல்கிறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கேன். அதை இப்போ பேசி சமாளிச்சு வச்சதான். நீ அபிக்குட்டியா அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. அப்படி எதனால நான் பார்த்துக்கிறேன். நீ இதுக்காக அவசரப்படாத. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. புரியுதா? புரியுதுண்ணா. சரி இனிமே நான் எதுக்கும் அவசரப்படல. ஏய் நான் அவசரப்படலடி, போதுமா? இனிமே நம்ம விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சு கட்டி வச்சுக்கிறேன், போதுமா? நிஜமாவா? நான் வேணா பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டுமா? அதுக்கு வெற்றி சொன்னதை தான் செய்வோம். நீ பயப்படாத. இனி அவன் எதுக்கும் அவசரப்பட மாட்டோம். என்ன புரிஞ்சுதா? புரியுது. வெற்றி அம்மா வராங்க. வெற்றி இனியா வீட்டுக்கு கிளம்பலாம். அம்மா ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்கியாச்சா? அதெல்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம். இல்லைம்மா கொஞ்ச நேரம் அத்தை வீட்டில் என்ன வேலையா வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பலாம். இனியா வா. வெற்றி வண்டி எடு. வெற்றி அதான் அம்மா சொல்கிறாங்களே கிளம்பலான்னு. கிளம்புமா வெற்றி, வா கிளம்புவோம். அத்தை போயிட்டு வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. சரிம்மா வாங்க போகலாம். ம் கிளம்புறேன்டி. சரி அத்தை. வெற்றி கிளம்பலான்னு சொன்னேன். அம்மா அபி உங்களை கூப்பிட்டான். சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லியாச்சு, கிளம்ப வேண்டியதான் வேலை. வா. டேய் இனியா உனக்கு என்ன இன்னொரு தடவை சொல்லணுமா? வாங்கன்னு சொன்னேன். வெற்றி என்ன அத்தை இது கோவமா போற மாதிரி இருக்கு? என்னவா இருக்கும்? ஏய் அம்மாலாம் கோவப்பட மாட்டாங்க. அது வேற எதனா டென்ஷனில் இருந்திருப்பாங்க. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அம்மா உங்ககிட்ட எதுவும் பேசலன்னு வந்தது வந்து அம்மா உனக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு சும்மா இதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? போ அபிக்குட்டி. அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல, அவங்க யார்கிட்டயும் இதுக்கு கோவப்பட்டதே கிடையாது. அதுலேயும் நீ ரொம்ப பிடிச்ச பொண்ணு. உங்ககிட்ட போய் கோவப்படுவாங்களா? அம்மா வேற ஏதாவது டென்ஷன் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். இல்ல மாமா, அத்தைன்னு கூப்பிட்டா என்னடி தங்கம் கேட்பாங்க. ஆனா அத்தை எதுவுமே கேட்கலாம், என் முகத்தையும் பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்கு மாமா. அபிக்குட்டி நீ எப்படி துருத்துன்னு இருக்க பொண்ணு இப்போ எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கான். இப்படிலாம் இருக்காத, இது நல்லா பட்டுக்க. அதான் அம்மா பற்றி உனக்கே தெரியும்ல, அம்மா யார்கிட்டயாவது கோவப்பட்டு பார்த்துருக்கேன். அதுவே நீ நான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட போய் கோவப்படுறதாவது அம்மா ஏதாவது டென்ஷன் வந்துருப்பாங்க, அவ்வளோதான். அதான் வெற்றி போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு உங்க ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா? நீ எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காதா, சரியா? வெற்றி அம்மா போய் ரொம்ப நேரம் ஆகுது, வா நம்மளும் கிளம்புவோம். சரிங்கண்ணா. ஏய் நீ உள்ளே போ, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி. எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்காதடி, நான் பார்த்துக்கிறேன், சரியா? நில்லுங்கம்மா. நான் உள்ள போறேன், நான் எது வந்தாலும் அப்புறம் பேசுறேன். அம்மா என்னம்மா என்னாச்சு? அம்மா சொல்லிட்டு போங்கம்மா. அண்ணா என்னண்ணா என்ன நடக்குதுங்க? அதான் எனக்கும் தெரியல. அம்மாக்கு என்னாச்சுன்னு புரியலையே. என்னண்ணா அபி வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா கோவமா இருக்காங்க. நம்ம என்ன கேட்க கேட்க ஒரு பதிலும் சொல்லாம நான் ரூமுக்கு போறேன்னு போயிட்டே இருக்காங்க. என்னண்ணா அம்மா இது வரைக்கும் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையேண்ணா. ஆமா வெற்றி, அம்மா ஒரு நாள் இப்படி கோவப்பட்டதே கிடையாது. என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை அம்மாவுக்கு ஒரு விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்குமா? என்னென்ன சொல்கிறேன்? டேடி ஒருவேளை தெரிஞ்சிருக்குமான்னு கேட்குறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அம்மா கிட்ட பேசாதான் எதுவும் புரியும். இரு அம்மா கிட்ட போய் பேசி பார்க்குறேன். வெற்றி வீதமாக இருக்காங்க, முகத்தை தயவு செஞ்சு எந்த ரியாக்ஷனையும் காட்டாத. நார்மலாக இரு, புரியுதா? சரிண்ணா. அம்மா மாதிரி இல்லை வீதம்மா. நம்ம எதுக்காக இப்படி இருக்கோன்னு அவங்க அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் கேஷுவலாக இரு, சரியா? மம்மி சொல்லுங்க மம்மி. வெற்றி டார்லிங் எங்க போயிட்டு வர? மம்மி அது வந்து வேதம்மா, நான் தான் ஒரு வேலையாக வெளியே வர சொல்லியிருந்தேன். என்னாச்சுமா? போய் சொல்லாதீங்க. வெற்றி உமையால் ஆண்டியை கூட்டிட்டு எங்க வெளியில போனாங்க. இப்போ நீங்க தான் வெளில வசன்னு சொல்றீங்க. ஸ்வேதா உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணாவும் மம்மியும் தானே பேசிட்டு இருக்காங்க, எதுக்கு நீ இடையில வர? நான் உண்மையை தானே சொல்றேன். நீங்க உமையால் ஆண்டி கூட தானே வெளியில போனீங்க. இப்போ அப்படியே யூனியன் மாத்தி சொல்றாரு. ஸ்வேதா முதல்ல அண்ணனு மரியாதை கொடுத்து பேச கத்துக்க.
இனி என்ன பேர் சொல்லி கூப்பிட வேலை வச்சுக்காத, சொல்லிட்டேன். வெற்றி டார்லிங், இப்போ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான்? இங்க பாரு, உண்மையால கூட்டிட்டு நீ வெளியில போனேன்னு ஸ்வேதா சொன்னா. அப்படி எங்க போனீங்க? அதுதான் கேட்க வந்தேன். எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? மாமி, நீங்க என்ன கேள்வி கேட்கறதுல எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஆனா ஸ்வேதா அண்ணனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசுறான், அதான் எனக்கு கோவம் வருது. நான் உன்னை ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசலாம். இனியன் பேசுறது தானே சொல்லிட்டு இருக்கேன். ரெஸ்பெக்ட் நான் எப்படி கொடுக்கணும்? இனியன் சார்னு சொல்லணுமா? ஷட் அப் ஐ சே. ஆண்டி, அது வந்து ஆய மூடுன்னு சொன்னேன். என்ன சொன்ன? இனியனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இனியன் சார்னு கூப்பிடணுமா? ஆமா, நீ இனியன் சார்னு கூப்பிட்டாலும் நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லை ஆண்டி, அது வந்து நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆண்டி பேசுறேன். ஸ்வேதா, இப்போ நீ பேசுனதுலாம் எந்த ரெஸ்பெக்டும் தெரியல. இங்க பார், இனியனும் சரி வெற்றியும் சரி என் பசங்களுக்கு இங்கே மரியாதை கொடுத்தே ஆகணும். அது நீ இல்லை, யாரா இருந்தாலும் சரி. இனியன் வேற வெற்றி வேற கிடையாது. 2 பேரும் ஏன் பசங்க. ஒழுங்கு மரியாதை கொடுத்து பேசு. ஓ யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஆண்டி, எனக்கு புரியுது ஆண்டி. புரிஞ்சா சரி, புரியலனா வேதா புரியுற மாதிரி சொல்ல வைப்பேன். இனிமே கரெக்டாக நடந்துக்க. கொஞ்சம் தப்பாச்சு வேதாவை வேற மாதிரி பார்ப்பேன். சாரி ஆண்டி, இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன் ஆண்டி. இப்படியே இருந்தா உனக்கு நல்லது. இல்லை புரியுது ஆண்டி. வெற்றி டார்லிங், மம்மி நீயும் உண்மையால எங்க போனீங்க? மம்மி அது வந்து வேதம்மா, அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளதான் ஸ்வேதா குறுக்க வந்துட்டான். வேதம்மா, வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கரெக்டா சஹானா வீட்டுக்கிட்ட தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதான் நான் ஃபோன் பண்ணி வெற்றியை வர சொன்னேன். அந்த சமயம் தான் அம்மாவும் ஏதோ சஹானா வீட்டுக்கு போகணும், பூ வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கம்மா. அதனால வெற்றி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு சஹானா வீட்டில் விட்டுட்டு என்ன வந்து பார்த்தாம்மா. இதுதான் நடந்தது. வாட்? என்ன இனியா, வண்டி நீ பார்த்து எடுக்கக்கூடாதா? கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துலாம் எடுக்கணும். நல்ல வேலை சம்மந்தி வீட்டுக்கிட்ட ரிப்பேர் ஆச்சு. வேற எங்கேயாவது லாங் ஆயிருந்தா என்ன ஆகுறது? ஆமாம்மா, இனிமே பார்த்து எடுக்கிறோம்மா. இனியா, நீ இப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இங்கே உன்னை நம்பி மாற்றி உனக்காக காத்துட்டு இருக்கான். அவன் எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக சகானா துடிச்சிருவான். அவளை பற்றி உனக்கே தெரியும்ல, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால வீட்டில் இருந்து கிளம்பும் போது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு புரியுதா? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். இனி நான் பார்த்து கவனமாக இருக்கமா. வெரி குட் இனியா. வச்சுடாலும் ஸ்வேதா உங்ககிட்ட பேச வரும்போது நீ பேசாம உண்மையால கூட்டிட்டு வெளில போயிட்டியாமே. மம்மி, அதான் அண்ணா சொன்னாங்கல்ல, அண்ணா ஒரு வேலைன்னு சொல்லும்போது அப்போ போய் நான் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு இருக்க முடியாதுல்ல மம்மி. புரியுது வச்சுடாலும், இனியனுக்கு சொன்னதான் உனக்கு சொல்றேன். இனியனை நம்பி சகானான்னு ஒருத்தி இருக்காளோ அது போலதான் உன்னை நம்பி இங்க ஸ்வேதான்னு ஒருத்தி இருக்கா. ஸோ அவளுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாரு. ஓகேவா டார்லிங்? மம்மி அது வந்து டார்லிங், மம்மிக்கு நீ எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம். ஸ்வேதா நாளைக்கு ஏதோ பர்ச்சேஸ்க்கு போகணுன்றா பாரு. நாளைக்கு முழுக்க நீ ஸ்வேதாக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் வச்சுக்காத, ஓகேவா? நாளைக்கு நீ ஸ்வேதாவை கூட்டிட்டு ஸ்வேதா எங்கெல்லாம் போகணும்னு சொல்றாலோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போ. ஓகே மம்மி? இல்லை மம்மி, எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. என்னால் கண்டிப்பாக வெச்சு டார்லிங், நான் ஸ்வேதாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வெச்சு டார்லிங் உன்னை கூட்டிட்டு போவேன். ஸ்வேதாக்கா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். கண்ணா, உனக்காக தான் அவன் இங்கேயே வந்திருக்கான். இப்படி அவ கூட ஸ்பெண்ட் பண்ணாம எப்படி? கூட்டிட்டு போ. ஓகே? அவன் இனியும் அந்த நியூ சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்பா நமக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. வா, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே? ஓகேம்மா, வரேன். இனியா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா பொறுமையா வா. ஓகேவா? சரிங்கம்மா. ஓகே, வா போலாம். வெற்றி, ஸ்வேதா உனக்காக தான் வந்திருக்கான். ஸோ அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. சும்மா இதான் அதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே டார்லிங்? இனியா போலாமா? போலாமா.